பாக்கெழுத்து வெட்ட போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு வெட்டுங்க. இப்போ இந்த மாதிரி கீழ்ப்பக்க அளவை வந்து எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் அந்த பா வடிவம் இருக்குது பாருங்கள், அதனுடைய கீழ்ப்பக்க அளவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்னுடைய சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டர் பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டு பா வடிவத்தினுடைய மேல் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பா வடிவத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிட்டு மேல் பக்கமும் வந்து 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா கீழ்ப்பக்க அளவு, அதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு கீழே வச்சுக்கோங்க. அதே அளவு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட்லேயும் வந்து ஒரே மாதிரி அளவு வரா மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி அளவு கிடையாது, தையலுக்கு சேர்த்து வச்சுருக்கிற அளவு. 1/4 பங்கு வந்து அது 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரெடி அளவு, சரிங்களா? இந்த அளவில் தான் வந்து நாம் தையல் போட்டு திருப்பணும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.